ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஆஃப்டர்நூன். ட்ரேடெல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பற்றின அப்டேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றோட லெவல்ஸ் வேலிட் அப்படிங்கிறத 7:52 நான் சொல்லிட்டேன். ஸோ நேற்றோட லெவல்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த லெவல்ஸ் தான் நேற்று கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நேற்று வந்து 7:42 கொடுத்துருந்தேன். 7:42 AM நேற்று கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. 310 280 ரெசிஸ்டன்ஸ் வந்து 330 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே ரியாக்ட் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 201 ஓப்பன் ஆகிட்டு நேராக அவன் போனது நம்மளோட 250 லெவலை கிராஸ் பண்ணி அடுத்து 310 வந்து எக்ஸாக்டாக ரீச் ஆனான். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். எக்ஸாக்டாக கரெக்டாக 10:05 வந்து ரீச் ஆகிட்டான். அந்த லெவல் ரீச் ஆகிட்டு எந்த அளவுக்கு அக்யூரசி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய லெவல் வந்து ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம சொன்ன லெவல் கரெக்டாக வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக சில லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இது இருக்குது, அதெல்லாம் உடச்சி வந்தால் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு கரெக்டாக 10 மணிக்கு 290 வந்து ரிஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணி 310 போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பைக் வச்சு கீழே வந்துட்டோம். ஸோ அப்போ அந்த 290 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலைட் எத்தனை மணிக்கு சொல்கிறேன் நான்? 10 மணிக்கு சொல்கிறேன் நான். ஸோ 10 மணிக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கேண்டில் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி அடுத்தது கீழே வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம்ம ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய லெவல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வர்றான். மார்க்கெட் வந்து எங்கே வரான்? 280 டச் பண்ணுறான். ஸோ டச் பண்ண அதே வேகத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? வேகமாக ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஃபாலில் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த ஃபாலில் எடுத்திருந்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1:25 கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10:42 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எதுக்கு சொல்லியிருக்கோம்? 10:42 இந்த இடத்துல பாருங்கள் 10:45 கேண்டில் இது. ஸோ இந்த கேண்டில் வந்து கீழே வரும்பொழுது 10:42 வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறவங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே வந்து வச்சிருக்க வேணாம், ஏன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துலேயே தான் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைவ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10:42 சொல்லியிருந்தோம். 45 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கான். ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படியே கிடையாது. மார்க்கெட் வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து சிஎன்ட்ரி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் ஒரு 1:26 மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆனால் ஒரு பெரிய ஃபால் இங்கே நடக்கும்னு சொல்லியிருந்தேன். 1:26 மார்க்கெட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1:25 கேண்டில் இது. ஸோ 1:25க்கு 1:20 கேண்டில் இது முடிஞ்சதுக்கப்புறம் 1:26 நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனால் நல்ல ஃபால் இருக்கும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக அங்கே வந்து நம்ம லெவல் இருக்குது 280 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான். ரிஜெக்ட் ஆன உடனே நல்ல ஃபால். இந்த 3 கேண்டில் நீங்கள் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை இங்கே எடுத்திருந்தாலும் வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கும். ஆனால் நான் டார்கெட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், இங்கே தான் வருவான் அப்படிங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கும் நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னுடைய நண்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு அனுப்பிச்சிருக்கேன்? 1:28 அனுப்பிச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் வந்து பாருங்கள், மார்க்கெட்டோட டார்கெட் வந்து இந்த இடத்துல தான் அப்படிங்கிறத நான் அந்த இதில் சொல்லிட்டேன். நான் பாருங்கள் 102 பாயிண்ட்டு மார்க்கெட் இங்கே வருவான் அப்படிங்கிறத நான் வந்து 1:28 சொல்லிட்டேன் நான். ஸோ மார்க்கெட் எத்தனை மணிக்கு வந்திருக்கு? 1:28 வந்து இந்த கேண்டில். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இந்த கேண்டில் வரும்போதே மார்க்கெட்டு அடுத்தது இங்கே வரும், டார்கெட் இங்கே வந்துடும் சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நான் சொன்ன டார்கெட்டை ரீச் ஆகிட்டான். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், 1:28 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து
160க்கும் 180க்கு மேலே ஒரு 170ன்னு வச்சுக்கோங்களேன், 170 கிட்ட டார்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது இந்த கேண்டில் பாருங்கள், 160க்கே வந்துட்டான். அப்போ நான் சொன்ன டார்கெட் வந்துட்டானா? அப்போ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கே வரும், எங்கே ரிஜெக்ட் ஆகும், எப்படி என்ட்ரி எடுக்கணும். இப்போ சின்ன சின்ன ஸ்பைக்லலாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடும். இந்த ஸ்பைக்லலாம் எடுக்கிறது, இடையில போய் ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸாக்டாக எட்ஜில் நம்ம எடுக்கிறோம், அதே எட்ஜில் முடிக்கிறோம். எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டுங்கிறத பாருங்கள். ஸோ வந்து ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், ரிஜெக்ட் ஆகிற இடத்துல அதாவது அந்த மார்க்கெட் வந்து எப்படி அந்த இடத்துல வந்து யூ-டர்ன் அடிக்குதோ அந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்குறோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு அக்யூரஸியாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமான அப்டேட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். இந்த பாருங்கள், அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோ கூட நான் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். 1:28க்கு நான் கொடுத்தது எந்த அளவுக்கு அக்யூரஸியாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து சேனல்லையும் போட்டிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.